சூலூர் என்ற ஊரில் ஒரு 10 வயசு பொண்ணு, சின்ன குழந்தை, கடத்தப்பட்டு பாலியல் பண்ணி அந்த குழந்தைய சாகடித்து ஒரு கோவத்தில் போட்டிருக்காங்க. சாவடித்தவன் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன். கூட இருந்தது அவனோட ஃப்ரெண்டு. பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக், இன்னொரு பேர் வந்து மோகன். இந்த மாதிரி எச்ச வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆசை வார்த்தை காட்டி அந்த குழந்தைய இட்டுன்னு போய் அடித்து சித்திரவதை பண்ணி 2 மிருகங்களும் சேர்ந்து அந்த குழந்தைய சாவடித்து தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு ஒழுக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கேஸை உடனடியாக எடுத்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எந்த பாரபட்சமுக்கும் இடம் கிடையாது. இது மாதிரி பெண்கள் மீதும் சரி, குழந்தைகள் மீதும் சரி கையை வைக்கவே கூடாது. அதுக்கு சீக்கிரம் இதுக்கான முடிவை, தண்டனையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுப்போன்னு அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதை தவிர்த்து இதையும் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா போன வருஷம் டிஎம்கேல வந்து எவ்வளவோ நடந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வாய் திறக்காத சில எப்படி சொல்கிறது, அதுங்களுக்கெல்லாம் ஒரு பேரை வைக்கணுமான்னு தெரில. ஸோ அதுங்களாம் வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் எப்படி நடக்குது, அதே ஆட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து அந்த வன்மத்தில் எத்தனை வந்து இப்போ கக்குறாங்க. ஸோ அது விடுங்க, அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ விஜயன்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஃபோர்ஸ்லாம் இறக்கி அந்த குழந்தையெல்லாம் நேற்று ஃபுல்லாக தேடி இருக்காங்க. 4-5 படம் அமைச்சு 200 கேமரா, சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி நேற்று 10 மணிலேருந்து அந்த குழந்தைய காணுன்னு சொல்லி தேடி அடுத்த ஸ்பாட்டே வந்து காவல்துறை வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் போய் சொல்லி இது பண்ணிலாம் சொல்லிருக்காங்க. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அது மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னதுக்கு வந்து போய் சொல்லலாம். அப்புறம் வந்து எகிரி தப்பிச்சு கூட்டிட்டு போகும்போது அவன் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாண்டி இந்த மாதிரி நியாயங்கள்லாம் இருக்கிறதே வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்டனை ஒன்று கொடுக்கும்போது எவனுமே இது மாதிரி செய்யவே கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணம்